திருமண தடை, திருமண வரன் அமையல, திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுலயே வாழ்க்கையின் பாதி காலம் கழிஞ்சிடுச்சு. இனிமேல் திருமணம் நடக்கலைன்னா பரவாயில்லன்னு விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட கஷ்டத்தையும் உங்கள் வேதனையும் தீர்ப்பதற்கு கடவுள் ஒரு அற்புதமான யோக நாளை தந்திருக்கார். ஒரு யோகம், 2 யோகம் அல்ல, 4 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. 150 வருடத்திற்கு பிறகு உங்கள் திருமண தடையை நீக்குவதற்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது என்னைக்கு அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 4 யோகங்கள் என்னன்னா, முதல் யோகம் சூரியனும் புதனும் இணைவதால் ஏற்படக்கூடிய புதாதித்ய யோகம். 2வது யோகம் குரு செவ்வாயை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய குரு மங்கள யோகம். 3வது யோகம் சந்திரன் செவ்வாயை பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம். 4வது யோகம் விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் தான் திடீர்னு வளர்ச்சியை தரும். திடீர்னு நடக்காத விஷயம், கிடைக்காத விஷயத்தை நமக்கு தர வைக்கும். அப்படிப்பட்ட இந்த 4 யோகங்களும் பௌர்ணமியில வருது. அன்றைக்கு சந்திர கிரகணமும் இருக்கு. ஆனா அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் முடிவடையும் பொழுது மட்டும் தெரிவதால் இந்த விபரீத ராஜயோகமும் இந்த 3 யோகங்களும் சேர்ந்து 4 யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் திருமண தடையை பரிபூரணமாக நீக்கும். 12 ராசிக்குமே கலத்திரக்காரகனா சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல அன்றைய தினம் நீங்க காலை 9:30 மணிக்கு நடைபெறும் ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகத்துல கலந்து கொள்ளலாம். அல்லது அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மகாலட்சுமியின் ஆலயத்துல உங்க ஊர்லயோ அல்லது எங்கே லட்சுமி ஆலயம் இருக்கோ அங்கே மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள 7 தேங்காயை உடைத்து அதில் வரக்கூடிய 14 மூடியில் நெய் விட்டு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றலாம். அந்த தேங்காய் மூடியை நேரடியாக தரையில் வைக்காமல் பச்சரிசி மீது வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும். ஆலயம் மகாலட்சுமி ஆலயமா இருக்கணும். நேரம் 1 மணியிலிருந்து 2 மணியாக கட்டாயம் இருக்கணும். அதே போல உங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்லைன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அன்றைய தினம் அந்த ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகம் காலையில 9:30 மணிக்கு தொடங்குகிறது. அன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எதுல கலந்துக்க முடியுமோ அதில் கலந்து கொள்ளலாம். யாகத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். தேங்காய் தீபம் போட முன்பதிவு தேவையில்லை. நீங்க ஆலயத்துக்கு எப்படி வரணும், யாகத்தில் கலந்து கொள்ள எப்படி முன்பதிவு செய்யணும், எல்லா தகவல்களையுமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். இந்த 7 தேங்காய் தீபம் என்பது கட்டாயமாக உங்கள் திருமண தடையை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை, பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்த்தும் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த யோகத்தையும் நடத்தி தரும். விவாகரத்து வழக்கில் நீங்கள் விரும்பிய முடிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான யோகத்தை ஆக்டிவேட் செய்வதற்கு நீங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடணும். மகாலட்சுமி ஆலயமா இருப்பது கட்டாயம்.